பரலோக ராஜ்யம். பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து குழந்தையாக பிறந்து இயேசு என்று பெயரிடப்பட்டு வளர்ந்து வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இவ்வுலகத்திலே மக்கள் தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு மாடலாக வாழ்ந்து காண்பித்தார். இவ்வுலக மக்கள் அனைவரையும் பரலோக ராஜ்யத்துக்கு தம்மோடு அழைத்து செல்ல ஆசை கொண்டு தாம் ஊழியத்தை துவங்கும் போதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க துவங்கினார். மத்தேயு 4 அதிகாரம் 17 ஆனால் பரலோகம் செல்வது மிக மிக கடினம். ஆனால் எனக்கோ பரலோக ராஜ்யம் செல்ல ஆசைதான். ஆனால் மனம் திரும்புவது இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில், செல்ஃபோன் புழக்கத்தில், இன்டர்நெட் வலையில் எல்லோரும் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது மனம் திரும்புவது என்பது மிக மிக கடினம். இருந்தாலும் என் ஆசை விடவில்லை. மனம் திரும்ப சொன்ன கிறிஸ்து இயேசு மனம் திரும்ப வழிகளையும் காட்டுவார் என்று அவர் கூறிய வார்த்தைகளையும் வசனங்களையும் தியானித்த பொழுது அவர் பரலோக ராஜ்யம் செல்ல நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார். கிறிஸ்து இயேசு கூறியதாவது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். யோவான் 3 அதிகாரம் 3 சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மத்தேயு 19 அதிகாரம் 14 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 7 அதிகாரம் 21 வேதபாரகர் பரிசேயகர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். மத்தேயு 5 அதிகாரம் 26 கிறிஸ்து இயேசு கூறியபடி நான் மனம் திரும்பி சிறுபிள்ளையைப் போல் பாவமறியாத வளர்ந்து நீதிமானாய் வாழ்ந்து அவர் சித்தப்படி செய்ய வேண்டும். இப்படி மாறினால்தான் இயேசு ராஜா கூறியபடி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் என்றார். மத்தேயு 25 அதிகாரம் 34 அப்பாடா, பரலோக ராஜ்யம் செல்வது இவ்வளவு கடினமாய் என்று நான் சோர்ந்து போன போது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்ற வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். லூக்கா 13 அதிகாரம் 24 இந்த வசனத்தை நான் தியானித்த பொழுது எனக்கும் மனம் திரும்பி விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையிலே மனம் திரும்பி ஆண்டவரோடு பரலோக ராஜ்யத்தில் நானும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு ஆயத்தமாக ஆரம்பித்து விட்டேன். நீங்களும் பிரயாசப்படலாமே.